பார்லிமெண்ட்ல பொலிட்டீஷியன்ஸ் வந்து கேட்பான். அது மட்டும் இல்ல, பொது சமூகங்களுக்கு நாங்க பதில் சொல்லணும், மீடியாவுக்கு பதில் சொல்லணும், பார்லிமெண்ட் எம்பிக்களுக்கு பதில் சொல்லணும், பொது சமூகம் ரைஸ் பண்ணுவாங்க. த டிசன்ட் வாய்ஸ் அமங் த கேடர்ஸ் கட்சியில இருந்து கேட்பாங்க. ஆனா பாகிஸ்தான் அப்படி இல்லை. நின்றா நெடுஞ்சோறு, விழுந்தா கொட்டிச்சோறு. அவனுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. வெந்ததை திண்டால் விதி வந்து சாதலே மேல்னு சரக்க போட்டு படுக்கிற கதையான நாடு அது. அதைத்தான் அவர் அப்படி சொல்றாரு. அவன்கிட்ட என்ன இது இருக்கு, அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒன்லி இஸ்லாம்னு ஒன்ன சொல்லி மக்களை வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்து வச்சிருக்கான். அப்ப ஒண்ணும் இல்லாமலே சார் வந்து அமெரிக்கா வந்து அவனுடைய கூடவே வச்சிருக்கான். ஆனா இன்னொரு விஷயம், அவர் என்ன சொல்றாருன்னா மாரல் கூட அவங்கள்ட்ட கிடையாது. அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா மொராலிட்டி இருக்கணும்ல. இப்ப இந்தியாவுக்கு ஒரு மொராலிட்டி இருக்கு. இப்ப அமெரிக்கா வந்து மதிக்கிறானா இல்லைன்னா அவங்கள்ட்ட எந்த மொராலிட்டியும் கிடையாது சார். என்ன மொராலிட்டி கிடையாது? ஒரு மதவாதத்தை பேசுவான், நாட்டுல திடீர்னு ஒழுங்கா உட்காந்து இம்ரான் கானோட பேசிக்கிட்டு இருப்பான். மறுநாள் பார்த்தா யார் இம்ரான் கானோட பேசினானோ அவனை அசீம் முனீர் ஜெயில தூக்கி போட்டு 14 வருஷம் சிறை தண்டனை.